சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. அரசர் ஒரு முறை தனக்கு தலைமை ஆலோசகரா யாரை நியமிக்கிறதுன்னு யோசிக்கும் போது ஒரு பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அது என்ன பரீட்சைனா, அரசர் படுத்திருக்கும் போது அவரை ஒரு வேஷ்டியால மூடணும். ஆனா அரசரோட உடல் உறுப்புகள் எதுவுமே வெளியில தெரியக்கூடாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் அந்த வேஷ்டிக்குள்ள மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணவே முடியல. ஒண்ணு அரசரோட தலை தெரியுது, இல்லைன்னா அரசரோட கால் பகுதி தெரியுது. அந்த நேரம் பார்த்து அரசவைக்குள்ள தெனாலிராமன் வராரு. அரசவையில உள்ளவங்கலாம் இந்த பரீட்சை பத்தி தெனாலிராமன்ட்ட சொல்றாங்க. உடனே தெனாலிராமன் அரசர்கிட்ட சொல்றாரு, அரசரே உங்க கால்களை கொஞ்சம் மடக்கி படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசரும் அதே மாதிரி காலை மடக்கி படுத்துக்கிறாரு. இப்போ தெனாலிராமன் ரொம்ப சுலபமா அந்த வேஷ்டியால அரசரை மூடிடுறாங்க. அரசரோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எதுவுமே வெளியில தெரியவே இல்லை. இந்த போட்டியில தெனாலிராமன் ஜெயிச்சதா அரசர் அறிவிச்சு அரசர் தெனாலிராமனுக்கே தலைமை ஆலோசகர் பொறுப்பையும் கொடுத்துட்றாருங்க. கதையோட நீதிங்க, நம்ம ஏதாச்சும் போட்டியில பரீட்சைகள்ல ஜெயிக்கணும்னா நம்ம புத்திசாலித்தனத்தோட இருக்கணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ்ஸ் மணி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.